ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரசமலாய் கேக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேக் பேக் பண்ண வீடியோவும் உங்களுக்கு பெரிய வீடியோவும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சின்ன வீடியோவும் இருக்குது, ஷார்ட்ஸாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 2 3 அந்த மாதிரி வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்து எல்லோ கலரில் பீட் பண்ணி எடுத்துருக்கேன். கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் 3 லேயராக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ரசமலாய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஒரு கேக்கு வந்து பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண ரபடியை சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ரசமலாய், இதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 லேயருக்கு நம்ம பண்ணணும். 3 லேயர் பண்ணிவிட்டு மேலே வந்து விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோட்டிங் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேஷன் பண்ணோம். சூப்பரான ரசமலாய் கேக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.